Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல மீல் மேக்கர் வச்சு ஒரு குழம்பு தான் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்கும். இத நீங்க சூடா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும், அதே மாதிரி பிரியாணியோட சைடு டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 பேர் குழம்பு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா தளன்னு கொதிக்க வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா கொதித்த தண்ணியை மீல் மேக்கர் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாகவே நல்லா மூடி வச்சுருந்தேன். போட்டிருந்த மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. போட்டிருந்த சைஸை விட நல்லா டபுள் சைஸாக ஊறி இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா டேப் வாட்டரில் 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவினதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம கிரேவியில் போடுறப்ப தான் அந்த மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிழிஞ்ச மீல் மேக்கரில் கொஞ்சம் மசாலா பொடி போட்டு பெரட்ட போகிறோம். இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனில் ஒரு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சோயாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இதை பெசரி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பரட்டி இந்த அளவுக்கு வந்திருக்கும். நம்ம உடனே செய்ய வேண்டாம். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம கிரேவியில் போட்டோம்னா நல்லா மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மீல் மேக்கரை எண்ணெயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அந்த மீல் மேக்கர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம வணக்கிட்டு கிரேவியில் போடுறப்ப இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வறுத்துட வேண்டாம். ஓரளவு லைட்டாக செவந்து வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சோயா அந்த மசாலா இறங்கி லைட்டாக அந்த ஓரம் போல் செவக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1லேருந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டால் போதும். இப்போ போட்டிருக்கிற பிரிஞ்சி அதே மாதிரி சோம்பு நல்லா பொரிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 1.25 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இதிலே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக நிறம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இந்த சமயத்தில் கொஞ்சமாக மசாலா பொடி சேர்க்க போகிறோம். முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்பு நல்ல நிறமாக கலராக இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இதில் காரம் இருக்காதுங்க, வெறும் நிறம் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா எக்காரணத்துலையும் கருகிடக்கூடாது.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிய வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் இதில் தக்காளி பழம் மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடியாக நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழைவாக வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மிச்ச மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே போட்டதில் காரம் இருக்காது, இதில் மட்டும்தான் காரம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, தனியாக அரைச்ச மல்லிப்பொடி எடுத்த ஸ்பூன்லேயே 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா கறி மசாலா பொடி சேர்க்க போகிறோம். வீட்டில் அரைச்சது அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அதுவுமே இல்லாத பட்சத்தில் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிய நிதானமான தீயில வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நிதானமான தீயில இந்த மசாலாவில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 3 கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3லேருந்து 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மேல் மேக்கரை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும், மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு வேகணும். அதனால் ஒரு நிதானமான தீயில மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா கசகசா சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்தா போதும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 5 முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கசகசா இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷமாகவே இந்த கிரேவி நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அந்த போட்டிருக்கிற மீல் மேக்கர் ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சது தான், அதுலேயே உங்களுக்கு வெந்திருக்கும். இந்த மசாலாவோட வெந்து நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய் விழுது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாகவே இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், நல்லா தகன்னு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் குழகுழப்பாக தான் எடுத்துருக்கிறேன், ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கல. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடித்த மிளகு பொடி ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி இப்போ போடுறப்ப அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.